சின்னவனே, சிவசாமி கொஞ்சம் சின்னவனே, சொல்லுங்கப்பா. உங்க அம்மாவும் தங்கச்சியும் தப்பு பண்ணிருக்காளுடா. பா என்னப்பா சொல்றீங்க? டேய், அவங்கள அடிச்சு இழுத்து கொண்டு போய் வெளியே போடுறான். என்னடா பாக்குற? அவளுக்கு என்ன தப்பு பண்ணான்னு தெரியணுமா? அப்பன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறு கேள்வியை கேட்க கூடாது. அப்பன்னு சொல்றதுதான் உங்களுக்கு வேத வாக்கு. ஆளு குறிச்சி பிடிச்சி இழுத்து வந்து வெளியே செல்லுங்கடா. என் பிள்ளையே என் வார்த்தையை மீற மாட்டாங்கன்னு நினைச்சேன். என்னடா இப்படி முடிச்சு நிக்கிறீங்க? ஓ, பெத்த பாசம் இருக்குதோ? அப்ப உங்களை பெத்தா அவ்வளவுதான். நான் தான் உங்க 2 பேருக்கு சாமி மாதிரி. நான் சொன்னா நீங்க செய்யணும். அடிச்சு வெளியேத்துங்கடா. என்னடா யோசிக்கிறீங்க? இவளுக்கு இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நான் அருப்பு மேல நிக்கிறது மாதிரி இருக்கடா. என்னங்க, என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நீ பெத்து வச்சிருக்கே ஒரு பிசாச்சு, அதை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு. அப்புறம் உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறேன். என்னங்க ஆச்சு? ஏய், எப்ப பார்த்தா பேசாம இருங்கப்பா, இருங்கப்பா. அப்பா அப்பா இப்ப என்னப்பா ஆச்சு? ஏய், இவளுக்கு இந்த வீட்டுல இருக்க கூடாடா, வெளியேத்துறா. அப்பா அப்படி என்னப்பா தப்பு பண்ணாங்க? என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொன்னா நீயே இவளுகளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிருப்பியா? என்ன பார்த்தா உங்களுக்கு குடும்பக்காரன் கெட்டவன் அயோக்கிய மாதிரி தெரியுது இல்ல? ஆனா இவளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? பாரு, நல்லா பாரு. நீயும் பாரு என்ன பண்ணிருக்காள்னு பாரு. நல்லா பாத்துட்டீங்கல்ல? சூடம் கொளுத்தி இதுக்கு மேல அவங்க கூட எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சத்தியம் பண்ணாலுங்கல்ல. இது என்ன? இது என்னடா? அன்னைக்கு உங்க அம்மா என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா? இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காது, அப்படி நடந்து அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொன்னால. அப்படின்னா சத்தியத்தை மீறி இப்படி ஒரு காரியம் பண்ணுவாளுங்கன்னா நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவாள் இல்ல? நாளைக்கு நான் தூங்கிட்டு இருக்கும் போது என் தலையில கொலை கல்லப்பட்டு கொள்வாளுகளா இல்லையா? நம்பி திங்கிற சோத்துல நாளைக்கு விஷ வைப்பாளுகளா மாட்டாளுகளா? இப்படிப்பட்டவங்களை நம்பி இந்த வீட்டுல நான் எப்படி திங்கிறது தூங்குறது? தொண்டைக்குள்ள இறங்குற ஒவ்வொரு பருக்க விஷமாகும். தூங்குற ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா இருந்தா நான் எப்படி அந்த வீட்டுல வாழ்றது? உழைச்சு உழைச்சு ஓடா தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாம் சோத்த போட்டா நீங்க அவன் வீட்டுல போய் வாழாட்டி வர்றீங்க. வேணாம் வேணாம், இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வேணாம். ஒரு நிமிஷம் இல்ல, இனி ஒரு செகண்ட் கூட இருக்க கூடாது. ஏய் சிவசாமி, சிவசாமி, வாங்கப்பா, பேசி தீர்த்துக்கலாம். பொறுமையா இருப்பா, சொல்றேன் கேளுப்பா. இது என் குடும்ப விஷயம், தலையிடாத. ஒதுங்க, வெளியே போங்கடி. அப்பா நில்லுங்கப்பா. இந்த பார், கடைசியா ஒண்ணு சொல்றேன், நான் செத்தா கூட இந்த வீட்டு வாசல் மிதிக்க கூடாது. யார் சொன்னாலும் நான் மனசு மாற மாட்டேன். நீங்க பண்ண தப்பையும் மன்னிக்க மாட்டேன்.
நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இத்தனை நாளா வெக்கமானத்தோட இருந்தது உண்மையா இருந்தா இந்த திசை பக்கம் கூட திரும்பி பார்க்க கூடாது. போங்கடி போங்கடி. மாமா மாமா பாவம் மாமா, அவங்க உள்ள கூப்பிடுங்க. போன்னு சொல்றேன்ல. யாராவது உங்களுக்கு வக்காலத்து வாங்க வந்தீங்க, நீங்களும் வெளியே போக வேண்டியதான்.